கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ செய்தி அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் தியானிப்போமானால், அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 2வது வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். 3வது வசனம், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். நம்ம இந்த வசனத்தில் என்ன தியானிக்கிறோம் என்றால், அந்த மக்கதோனியா நாட்டு சபையில் கொடிய உபத்திரவமாக இருந்திருக்கிறார்கள். உபத்திரமாக இருந்திருக்கிறார்கள். 2வது சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வது தரித்திரமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அந்த சபையின் பிள்ளைகள் தேவனுக்கு கொடுக்கறதுல அவர்கள் முழு மனதோடு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் காணிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போது அந்த நாட்டு சபையில் எவ்வளோ உபத்திரவங்கள் இருந்திருக்கிறது, தரித்திரங்கள் இருந்திருக்கிறது. அதெல்லாம் இருந்தும் அந்த பிள்ளைகள் காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் நம்ம ஒவ்வொரு சபையில் இருக்கிற பிள்ளைகளும், நம்ம தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளும், சபைக்கு போகிற பிள்ளைகள் எவ்வளோ சபையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், கண்ணீர்கள் வந்தாலும், கவலைகள் வந்தாலும், துக்கங்கள் வந்தாலும் நம்ம முறுமுறுக்கக்கூடாது. நம்ம உதாரத்துவமாய் கொடுக்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு காணிக்கைகளை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும், சபைக்கு போகிற பிள்ளைகள் நம்ம உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும். கள்ளம் கபடுகள் வைக்காமல் நல்ல அவர்கள் அந்த சபையில் அவ்வளோ பாடுகள் இருந்தும் அவர்கள் எப்படி காணிக்கைகளை கொடுத்தார்களோ அதே போல் நம்ம பிள்ளைகளும் நம்ம சபைக்கு போகிற பிள்ளைகளும் காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் உதாரத்துவமாய் கொடுப்போம். தேவன் மேலே நல்ல ஐக்கியம் வைத்து நம்ம சபையின் பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம காணிக்கை கொடுக்கறதுல நம்ம முன் வர வேண்டும். முன் நம்ம திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்கும்போது தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த வேத வசனத்தை படியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.